குழந்தைகளை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறது மரவெட்டி மாறனோட கதை. மரங்களை வெட்டி வாழ்க்கை நடத்துகிற மாறன் ஒரு ஏழை மரவெட்டி. வழமை போல் காலையில் மாறன் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்கு போகிறாங்க. அங்கே நதிக்கரை ஓரமாக பல மரங்களை பார்த்த மாறன் தனக்குன்னு அடர்ந்து பெரிய மரம் ஒன்று தேர்ந்தெடுத்து வெட்டுறாங்க. மரம் வெட்டிகிட்டு இருக்கும்போது மாறனோட மரவெட்டி கை நழுவி ஆற்றுக்குள்ளே விழுந்துது. மரவெட்டி ஆட்டுக்குள்ளே விழுந்த அதிர்ச்சியில் மாறன் மனமுடைஞ்சு கண் கலங்கி அழுகிறாங்க. ஐயோ, தன்னோட வாழ்வாதாரமே அந்த மரவெட்டி தான், அது இல்லாமல் எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோன்னு அழுதுட்டு இருந்த மாறன் முன்னாடி ஒரு ஒளி வெளிச்சத்தோட ஒரு வனதேவதை தோன்றாங்க. மாறனோட அழுகைக்கான காரணத்தை கேட்டறிஞ்சிக்கிறாங்க. உடனே வனதேவதை நீருக்குள்ளே மூழ்கி பளபளப்பான மிளிரும் ஒரு தங்க கோடரியை கொண்டாந்து மாறன்கிட்ட கொடுக்குறாங்க. மாறனும் நேர்மையோடையும் எந்தவித தயக்கமோ கலக்கமோ இல்லாமல், தாயே, இது என்னோட கோடரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வனதேவதை நீருக்குள்ளே மூழ்கி ஒரு பளபளப்பான வெள்ளி கோடரியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் மாறன், தாயே, இதுவும் என்னோட கோடரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வனதேவதை நீருக்குள்ளே மூழ்கி மாறனோட பழைய அதே கோடரியை, இரும்பு கோடரியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. மாறன் மனமகிழ்ந்து சந்தோஷத்தோட, தாயே, இது என்னோட மரவெட்டின்னு சொல்லி மனமகிழ்கிறாங்க. மாறனோட இந்த நேர்மையை பார்த்து மனமகிழ்ந்த வனதேவதை மாறனுக்கு இந்த 3 மரவெட்டிகளையும் கொடுத்து வாழ்த்தி வழி அனுப்புகிறாங்க. மாறனும் சந்தோஷமாக 3 மரவெட்டிகளையும் வாங்கிக்கிட்டு வீடு திரும்பி போகிறாங்க. இது தான் நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. நேர்மையாக இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும்.